எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் வாரம் பழமையான ஸ்தலங்களை பற்றி பார்ப்போம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஸ்தலம் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் 17வது தலமாகும். தேவார சிவஸ்தலங்களில் 276 தலங்களில் 228வது தலமாகவும் விளங்குகிற ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர் திருக்கோயில் திருமாணிக்குழி. இந்த கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டினா வரிசையாக என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயிலுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது தலமும் கோயிலும் கெடில நதியின் தென்கரையில் காப்பர் குவாரி என்று அழைக்கப்படும் மலைத்தொடர் அடிவாரத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கிழக்கு நோக்கிய இந்த ஆலயத்திற்கு 5 நிலை ராஜகோபுரம் இருக்குது. கோபுரம் வாயில் வழியாக உள்ளே நுழைஞ்சோம்னா கிழக்கு வெளிப்பிரகாரத்தில் செப்பு கவசமிட்ட கொடிமரமும் பலிபீடம் நந்தி ஆகியவற்றை நம்ம பார்க்கலாம். தெற்கு வெளிப்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையிலேருந்து விநாயகர் சந்நிதியும் வடக்கு வெளிப்பிரகாரத்தில் வடமேற்கு மூலையில் சுப்பிரமணிய சந்நிதியும் அமைஞ்சிருக்கு. வெளிப்பிரகாரத்தில் உள்ள பக்கவாட்டு வாயில் வழியாக உள்ள பிரகாரத்துக்கு நம்ம அடையலாம். இந்த உள்பிரகாரத்தில் விநாயகர் 63 மூவர் சப்தமாதர்கள் யுகலிங்கங்கள் கஜலட்சுமி சன்னதிகள் ஆகியவை அமைஞ்சிருக்காங்க. உள்ளே கருவறையில் மூலவர் சுயம்புலிங்க உருவில் காட்சியளிக்கிறார். கோயிலுடைய சிறப்பே பார்த்திங்கன்னா இங்கே ஆலய வழிபாட்டில் முதல் மரியாதை பீமருத்திரருக்கே அமைஞ்சிருக்கு. அதன் பிறகே சுவாமிக்கும் அம்மைக்கும் நடைபெறுகிறது. இறைவன் எப்பொழுதும் இறைவியுடன் இருப்பதாக சொல்லப்படுவதால் இத்தலத்தில் அர்த்தசாம பள்ளியறை வழிபாடு என்பது தனியே கிடையாது. இத்தலத்தில் கார்த்திகையில் அதாவது பரணியில் அல்லாமல் திருவண்ணாமலையில் நடைபெறுவது போல் ரோகிணியில் தீப தரிசனம் நடைபெறுகிறது. வாமனபுரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாய்க்கிறார். வாமன பெருமாள் பூஜித்த போது பிரம்மாண்டமாக இருந்த தன் திருவுருவை சுருக்கி காட்சி அளித்த புண்ணிய தலம். விநாயகரின் வாகனமான மூஷிகம் விநாயகரின் எதிரில் இல்லாமல் அருகில் உள்ளது. உள்ளே கருவறையில் மூலவர் சுயம்புலிங்க உருவில் காட்சி தருகிறார். இந்த ஆலயத்தின் ஒரு சிறப்பு அம்சம் இங்கு மூலவரை நாம் நேரடியாக தரிசிப்பது இயலாது. ஏனென்றால் எந்நேரமும் மூலவர் சந்நிதி திரை போடப்பட்டிருக்கும். இறைவனும் இரவியும் எப்பொழுதும் சிவசக்தியாக சேர்ந்திருக்கும் தலமாக இது கருதப்படுவதால் அவர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கும் பொருட்டு திரையிடப்பட்டிருக்கும். இறைவன் எப்பொழுதும் இறைவனுடன் இருப்பதாக சொல்லப்படுவதால் இத்தலத்தில் அர்த்தசாம பள்ளியறை வழிபாடு என்பது தனியே கிடையாது. மேலும் மகாவிஷ்ணு மானியாக அதாவது பிரம்மச்சாரியாக வழிபடுவதற்கு இடையூறு இல்லாமல் காவலாக பீமருத்திரர் உள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது. தீபாராதனையின் போது மட்டும் திரையை விலக்கி சற்று நேரம் மட்டும் இறைவனை தரிசிக்க அர்ச்சகர்கள் வாய்ப்பு தருவார்கள். அச்சமயம் மட்டுமே சிறிய ஆவுடையார் மீதுள்ள சிறிய சிவலிங்க திருமேனியை தரிசிக்கும் பேறு கிடைக்கும். இறைவனை மறைந்திருக்கும் திரைசீலையில் பீமருத்திர உருவம் சித்திரமாய் தீட்டப்பட்டிருக்கும். ஆலய வழிபாடுகளில் அர்ச்சனை பூஜை முதலியவை பீமருத்திரருக்கு தான் நடைபெறும். பின்னர் அவர் அனுமதி பெற்று மூலவருக்கு தீபாராதனை நடைபெறும். தலமும் கோயிலும் கெடில நதியின் தென்கரையில் கேபர் மலைத்தொடரில் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குது. கோயிலுக்கு எதிரே உள்ள மலை செம்மையாக காட்சியளிக்கிறது. விநாயகர் முதல் சண்டிகேஸ்வரர் வரை அனைவருக்குமே ஆதித்ய விமானம் உள்ளது. சோழர்கால கட்டமைப்பிலான கோயில். திரிசங்கு மகாராஜர் ஹரிச்சந்திரன் போன்ற சூரியகுல வம்சத்தினால் இக்கோயில் சீரமைக்கப்பட்டுள்ளது. சோழ பாண்டிய விஜயநக மன்னர் காலத்திய கல்வெட்டுகளில் இறைவன் பெயர் உதவி நாயகர் உதவி மாணிக்குழி மகாதேவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மூலவர் தரிசனத்திற்கு செல்லும் வாயிலில் வாமன அவதார வரலாற்று சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளது. ஆலய வழிபாட்டில் அர்ச்சனை தீபாராதனை பூசை முதலில் பீமருத்திரருக்கே நடைபெற்று பின்னர் சுவாமிக்கு நடைபெறுகிறது. இத்தலத்தில் உள்ள யுக லிங்கங்கள் கஜலட்சுமி வடுகநாதர் நடராஜர் சப்தமாதர்கள் 63 சந்நிதிகள் விசேஷமானவை. இந்த கிரிசேஷத்தில் மலையில் தீபம் ஏற்றும் போது இறைவனுடைய நெற்றிக்கண் ஒளிவது போலவே இருக்கும். இந்த மலைக்கு ஜோதிகிரி ரத்னகிரி புஷ்பகிரி ஔஷ்தகிரி என்ற பெயர்களும் உண்டு. இங்குள்ள தட்சிணாமூர்த்தி நாகத்தை கையில் ஏந்திய நிலையில் வித்தியாசமாக தோற்றத்துடன் காட்சியமைப்பார். வாமனபுரீஸ்வரர் கோயில் அகத்திய முனிவர் வழிபாடு செய்துள்ளார். இந்த திருத்தலத்திற்கு வந்தபோது அகத்தியரால் உடனடியாக இறைவனை காண முடியவில்லை. இறைவனை காண்பதற்காக அவர் வெகு நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாம். இதனால் கோபமடைந்த அகத்தியர் அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள
மலையின் அடியில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டுள்ளார். இந்த வரலாற்றை மெய்ப்பிக்கும் வகையில் வாமனபுரீஸ்வரர் கோயில் அருகே அகத்தியர் சுயம்புலிங்க கோயில் அமைந்துள்ளது. கோயிலுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு முறை இந்திரன் தாயார் அதிதி தேவி திருமறைக்காடு அதாவது வேதாரண்ய திருத்தலத்திற்கு வந்து நெய் தீபம் ஏற்றி ஈசனை வழிபட்டார். அப்போது விளக்கின் சுடர் அணையும் நிலையில் இருந்தது. அந்த நேரத்தில் பசியால் அலைந்து கொண்டிருந்த எலியின் மூக்கு பட்டு விளக்கின் நெய்யை சாப்பிட முயன்றது. எலியின் மூக்கு பட்டு விளக்கின் திரி துண்டிக்கப்பட்டதில் விளக்கின் சுடர் பிரகாசமாக எரிய ஆரம்பித்தது. இது தற்செயலாக நிகழ்ந்தாலும் எலியின் செயலால் மனமகிழ்ந்த இறைவன் அந்த எலியை மறுபிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்க செய்தார். மறுபிறவியில் சிவனின் மேல் பக்தி கொண்டு தர்ம வாழ்வை மகாபலி மேற்கொண்டான். இருப்பினும் அவன் அசுர வம்சத்தவன் என்பதால் தேவர்கள் அவனை அழிக்கும்படி விஷ்ணுவிடம் முறையிட்டனர். விஷ்ணுவும் வாமனராக உள்ள அவதாரம் எடுத்து பின்னர் மகாபலியின் யாகசாலைக்கு சென்று 3 அடி மண்ணி கேட்டார். தர்மத்தின் வழி நின்ற மகாபலி அதை தர ஒப்புக்கொண்டான். முதல் அடியால் பூமியையும் 2ஆம் அடியால் விண்ணையும் அளந்தார். 3ஆம் அடியை மகாபலியின் தலையில் வைத்து அவனை பாதாள லோகத்தில் தள்ளி பாதாள லோகத்தையும் அளந்து முடித்தார். மகாபலி தர்மவான் என்பதால் தர்மம் செய்தவனை துன்புறுத்திய பாவம் வாமனரை தொற்றி கொண்டது. இதையடுத்து இந்த தோஷம் நீங்குவதற்காக திருமாணிக்குழி தலம் வந்தார் வாமனர். அங்கு ஈசனை வழிபட்டு பாவம் நீங்க பெற்றார். இதனால் இத்தல இறைவன் வாமனபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இத்தல அம்பாளின் திருநாமம் அம்புஜாட்சி என்பதாகும். மற்றும் இக்கோயிலில் துர்க்கையினுடைய சிறப்பு உள்ளது. இவ்வாலய துர்க்கை மகாலட்சுமி அம்சம் கொண்டவள். மகிஷாசுர வதத்தின் முன்னதாக தோன்றியவள். மகாபாரதத்தில் வரக்கூடிய மகாமாயை என்ற சக்தியை துர்க்கையாக அருள்பாலிக்கின்றாள். மற்ற ஆலயங்களில் துர்க்கை மகிஷன் என்று சொல்லக்கூடிய எருமையின் தலை மீது அருள்பாலிப்பாள். இவ்வாலயத்தில் மகிஷனுடைய வதத்திற்கு முன் தோன்றியதால் தாமரை பீடமும் வலது மேல்கரத்தில் பிரயோக சக்கரமும் இடது கரத்தில் சங்கு வலது கீழ்கரத்தில் செந்தாமரையும் மலரும். இடது கீழ் புஜத்தில் யோக தண்டமும் தாங்கி நின்ற திருமேனியாக அருள்பாலிக்கிறார். உலகத்திலேயே தாமரை பீடத்திலும் தாமரை புஷ்பமும் தாங்கிய துர்க்கை மன்னர்கள் காலத்தில் போர்க்காலத்தில் வெற்றி பெற வழிபாடு செய்துள்ளனர். ஆகையால் இந்த துர்க்கை ராஜதுர்க்கை என்ற திருநாமம் கொண்டு அருள்பாலிக்கிறார். எதிரிகளுடைய தொந்தரவு விலக இந்த துர்க்கையை வழிபடுவது சிறப்பாகும். இந்த துர்க்கையை வந்து நீங்கள் கோஷ்டத்தை சுத்தம் போது நீங்கள் பார்க்கலாம் வழக்கம் போல். அது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சித்தர் லிங்கம் இருக்குது. இந்த லிங்கத்தின் அடியில் 18 சித்தர்களின் தேரைய சித்தர் ஜீவசமாதியான இடமாகும். அருகாமையிலே தேரைய ரிஷியினுடைய உருவச்சிலையை காணலாம். அவருக்கு அருகாமையிலேயே மார்க்கண்டேயரும் துர்வாச முனிவரால் பூஜிக்கப்பட்ட லிங்கத்தையும் தரிசிக்கலாம். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆலயத்துக்கு எப்படி செல்லணும் அப்படின்னா, கடலூரிலிருந்து திருவந்திபுரம் வழியாக திருமாணிக்குழி தலத்தை அடையலாம். கடலூரிலிருந்து வரும் பேருந்து எண் 14, 15, 16, 37 இந்த பஸ்ஸெலாம் அந்த வழியாக போகும். பண்ருட்டியிலேருந்து பாலூர் வழியாக திருமாணிக்குழி தலத்தையும் நம்ம அடையலாம். பண்ருட்டியிலேருந்து 16ஆம் நம்பர் பஸ் வந்து போகும். பக்கத்துலேயே உங்களுக்கு தெரியும் திருவந்திபுரம் கோவில், ரொம்ப பெருமாள் விசேஷமான பெருமாள் கோயில், 108 திவ்ய தேசங்களில் உள்ள கோயில். அது அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹயக்ர கோயிலும் அங்கே தான் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நீங்கள் பார்த்துடலாம். அப்படியே கடலூரில் பார்த்தீங்கன்னா பாடலீஸ்வரர் பிரசித்தி பெற்ற தேவார ஸ்தலம், அவங்களையும் பார்த்துடலாம் நீங்கள். அப்புறம் இந்த ஊர் பக்கத்துலேயே நீங்கள் அப்படியே பாண்டிச்சேரி வழியாக நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்துடலாம். மிக அற்புதமான ஒரு ஸ்தலம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.